Dear children, இந்த வீடியோவில் charts in MS Excel 2007 பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எம்எஸ் எக்ஸல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். எம்எஸ் எக்ஸல்னால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிற பேக்கேஜில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் எம்எஸ் எக்ஸலும் ஒன்று. ஸோ எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட் க்ரியேஷனுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனை ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக உள்ள சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸோட மார்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், அதுக்கடுத்து அவங்களுடைய தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் மார்க்னே எடுத்துப்போம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, கம்ப்யூட்டர் மார்க் இருக்குது. ஸோ அந்த மார்க்கை நான் லைனாக கோ த்ரூ பண்ணும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். யார் எத்தனை மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வந்துட்டு 90க்கு மேலே எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் 80க்கு மேலே எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் 60க்கு மேலே எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு பிலோ 50, ஸோ எத்தனை பேர் 0 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கால்குலேஷன் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்கும்போது டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும்போது வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அது டயக்ராமேட்டிக்காக இருந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூமரிக் டேட்டா, அதாவது நம்பர்ஸாக இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம நியூமரிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நியூமரிக் டேட்டாவை வந்து பிக்டோரியல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சார்ட். ஓகேவா? ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூமரிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூமரிக் டேட்டாவை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூமரிக் டேட்டாவை தான் நம்ம சார்ட் அப்படி இல்லைனா கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த டேட்டா வந்து டயக்ராமேட்டிக்காக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அட்ராக்ட் பண்ணும். எப்போவுமே வந்து வேர்ட்ஸை விட பிக்சருங்கிறது வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுங்கிறதால சார்ட் வந்துட்டு அட்ராக்டிவ் மேனரில் இருக்கும், காம்பேக்ட் மேனரில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாங் லாஸ்டிங் எஃபெக்டாக இருக்கும். நம்மளுடைய மைண்டில் வந்துட்டு நிலச்சி இருக்கும். டேட்டா ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்துட்டு நமக்கு மறந்துடும், பட் வந்துட்டு இது வந்து லாங் லாஸ்டிங் எஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் சார்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்க்கும்போது நம்ம இப்போ இது மாதிரி பார்க்கும்போது இங்கே 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்குது 10 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் அவங்களுடைய மார்க் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? 0 to 100, 120. ஸோ அந்த 0 to 100 தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மார்க் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே கம்ப்யூட்டர், சோஷியலுக்கு வந்துட்டு இந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன, இந்த சார்ட்டோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் வேல்யூ இருக்க போகுது, மார்க் இருக்க போகுது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னா நேம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டாப்பில் இருக்கிறது பிளாட் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸ். என்னது? டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர், சோஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு லெஜண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சார்ட் ஏரியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ சார்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சார்ட். சார்ட்டோடைய டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்கேட்டர் சார்ட், அதர் சார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா சார்ட்டும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குது. நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ண போகிறோம், ஸோ எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சார்ட்டை சூஸ் பண்ணுவோம். ஸோ காலம் சார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஐட்டம்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறோம். ஸோ எப்படி அப்படின்னா டேட்டா சேஞ்சஸ் ஓவர் பீரியட், ஒரு பர்டிகுலர் டைமில் எப்படி டேட்டா சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சரவணன்கிறவங்களுடைய மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னது ப்ளூ கலருங்கிறது வந்துட்டு இங்கே என்ன மார்க், கம்ப்யூட்டர் மார்க். ரெட்டுங்கிறது வந்துட்டு சோஷியல் மார்க். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் வந்துட்டு 90 ரேஞ்சில் இருக்காங்க, சோஷியலில் பார்த்தோம் அப்படின்னா 60 இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு டேட்டாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குள்ளது தான் காலம் சார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைன் சார்ட். ஸோ சேம் டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைன் சார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் ஸோ எந்த மார்க்ஸ் வந்துட்டு எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஹியர் ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு ஸ்டார்ட் எங்கே ப்ளூ கலருங்கிறது வந்துட்டு என்னது கம்ப்யூட்டர். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நேம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 90 கிட்ட ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே மேலே வந்துட்டு 100. ஸோ செகண்ட் வந்துட்டு 100க்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்க மார்க்கும் இந்த ரேஷியோவை வச்சு என்ன பண்ணலாம், அந்த லைனை வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது லைன் சார்ட். ஓகேவா? ஸோ லைன் சார்ட்டுங்கிறது வந்துட்டு அதாவது ஈக்குவல் இன்டர்வல்ஸில் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் லைன்ஸை வச்சு நம்ம காட்டலாம். அதுதான் லைன் சார்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பை சார்ட். பை சார்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதா தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பை சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரேட்டிவ் சைஸில் இருக்கும். ஸோ டேட்டாவை அதுக்கேற்ற மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சைஸ் இருக்கும். ஸோ இங்கே ஸ்மால் சைஸில் இருந்ததுன்னா லோ மார்க்ஸ்னு அர்த்தம், லார்ஜ் சைஸில் இருந்தால் ஹை மார்க்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த 10 கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த சைஸை பொறுத்து வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? ஒவ்வொரு கலர். ஸோ அந்த கலரை வச்சு தான் இந்த லெஜெண்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கலர்ஸ்லாமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார் சார்ட். ஸோ பார் சார்ட்டும் என்னென்னா காலம் சார்ட் மாதிரியே வந்துட்டு ஐட்டம்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக உள்ளது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏரியா சார்ட். ஏரியா சார்ட்டுங்கிறது வந்துட்டு பர்டிகுலர் டைமில் எந்த அளவுக்கு வந்துட்டு கவர் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ஏ ட்ரெண்ட் ஆஃப் வேல்யூஸ் ஓவர் டைம் ஆர் கேட்டகரிஸ். ஒரு பர்டிகுலர் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் அல்லது இப்போ என்ன சொல்கிறது ஒரு வேல்யூஸை வந்துட்டு கொடுக்கறதுக்காக உள்ளது தான் என்ன அப்படின்னா ஏரியா சார்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேட்டர் சார்ட். ஸ்கேட்டர் சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பை காட்டும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டரில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பர்சன் வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு 90, சோஷியலில் வந்துட்டு 60. ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் வந்துட்டு இருக்கும். கம்ப்யூட்டருக்கும் சோஷியலுக்கும் உள்ள அந்த டாட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது, சோஷியலுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் இருக்கும். அது ஸ்கேட்டர் சார்ட், அங்கங்கே பரவலாக இருக்குது. ஸோ ஐட்டமுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக உள்ள சார்ட். நெக்ஸ்ட்டு அதர் சார்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் நிறைய சார்ட்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் சார்ட், டாட் நெட், டவுனட், பபுள், ரேடார் சார்ட்ஸ்ன்ட்டு நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சார்ட்ஸோடைய டைப்ஸ். காலம் சார்ட், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட், ஸ்கேட்டர் சார்ட் அண்டு அதர் சார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டைப்ஸ். ஸோ இப்போ இந்த சார்ட் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, காலம் சார்ட் சூஸ் பண்ணும்போதே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் சார்ட்டோடைய சப்டைப் என்னென்ன இருக்குது, 2D காலம், 3D காலம், சிலிண்டர், கோன், பிரமிட்னு அதனுடைய சப்டைப் இருக்கும். இதே வந்து லைன் சார்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய சப்டைப் 2D லைன், 3D லைன் சப்டைப் இருக்கும். பை சார்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சப்டைப்ஸ் வந்துட்டு 2D பை, 3D பை. நமக்கு என்ன வேணுமோ அதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே பார் சார்ட்க்கு, ஏரியா சார்ட்க்கு, ஸ்கேட்டர் சார்ட்க்கு, அதர் சார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னா சப்டைப்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிங் சார்ட்ஸ். ஸோ சார்ட்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டேட்டாவை செல்லில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருப்போம். எக்ஸலில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருப்போம். எந்த டேட்டாவுக்கு வந்து நம்ம சார்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த செல்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு F11 கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு செப்பரேட் ஷீட்டில் எக்ஸலில் வந்துட்டு டிஃபால்ட்டாக 3 ஷீட் இருக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. நம்ம இந்த ஒரு அந்த ஷீட்டில் எதுலையாவது ஒன்றுத்தில் டேபிளை டைப் பண்ணியிருப்பீங்க. அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு F11 கீயை வந்துட்டு ஃபங்க்ஷன் கீ இருக்கு இல்லையா, ஸோ அந்த F11 கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னா ஒரு சார்ட் வந்துட்டு ஷீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மார்க் ஷீட் எடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மார்க் ஷீட்டை எக்ஸலில் டைப் பண்ணிவிட்டேன். இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F11 கீ ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இந்த சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், பை டிஃபால்ட்டாக ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இருக்குது. ஸோ இங்கேயே இண்டிவிஜுவலாக இன்னும் ஒரு டேப் சார்ட்டுக்குன்னு ஒரு டேப் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து அந்த சார்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவாக 3 டேபும் அதாவது வந்து 3 மெனு வந்து ஆட் ஆகும். டிசைனு, லே அவுட்டு, ஃபார்மெட்டு. இந்த ரிப்பனில் வந்துட்டு என்ன ஆகும், இந்த நியூ டேப்ஸும் வந்துட்டு ஆட் ஆகும். சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த நியூ டேப்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி அது இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம சார்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது ஒன் வே. ஓகேவா? F11 கீ ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், செலக்ட் பண்ணிட்டு F11 கீ ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா
ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு சார்ட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ இது அனதர் டைப் ஆஃப் சார்ட். இந்த சார்ட் பாருங்கள், இது செப்பரேட் டேப்பில் வரல. இது என்ன அப்படின்னா இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிடணும். இந்த செல்லை என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப் இருக்கும். இன்செட்டில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சார்ட், அதாவது வந்துட்டு சார்ட் டைப் கேட்கும். சார்ட் கொடுக்கணும். சார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சார்ட் டைப் கேட்கும். அந்த சார்ட் டைப்பில் வந்துட்டு காலம் சார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதனுடைய சப்டைப் கேட்கும். அந்த சப்டைப்பில் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சார்ட் வந்துட்டு நமக்கு அதே ஒர்க் ஷீட்லேயே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய சார்ட் டைப்பை வந்துட்டு இருக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பாருங்கள், இதில் எந்த டைப் வேணுமோ சார்ட் ஸ்டைல்ஸ் என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணனாலும் இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணலாம், சேஞ்ச் சார்ட் டைப்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அப்படி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே சேஞ்ச் சார்ட் டைப்னு கொடுத்துட்டோம்னாலே நமக்கு இந்த சார்ட் டைப் வந்துடும். ஓகேவா? இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். இதில் நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சார்ட் டைப்புக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸ்டைல்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ சார்ட் ஸ்டைல்ஸ் இது வரைக்கும் பாருங்கள், இது சேஞ்ச் சார்ட் டைப்பு, இது சார்ட் ஸ்டைல். இதில் போயிட்டு இந்த மோர் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மோர் ஆப்ஷன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இது மாதிரி காட்டும். இதில் நமக்கு எதை வேணும்னு நினைக்கிறோமோ அதை சூஸ் பண்ணோன்னா நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த சார்ட் வந்துட்டு அந்த ஸ்டைலுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ இந்த சார்ட்டில் வந்துட்டு ஈஸியாகவே பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணிட்டோம், அதாவது வந்துட்டு சார்ட்டில் மாடிஃபை பண்ணணும்னு தேவையில்லை. என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரிமூவ் ஆகிட்டாங்க, அவங்களோட நேமை எடுத்துடுறோம். எடுத்துட்டா அவங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே சார்ட்டில் வந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே டேட்டாவை நம்ம சார்ட்டில் டேட்டாவை சேஞ்ச் பண்ணணுன்னா எங்கே சேஞ்ச் பண்ணால் போதும், அந்த ஒர்க் ஷீட்டில் சேஞ்ச் பண்ணாலே என்னாகும், சார்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். டெலிட் அதே மாதிரி டேட்டாவை வந்துட்டு அந்த ஒர்க் ஷீட்டில் டெலிட் பண்ணாலே சார்ட்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா டெலிட் ஆகிடும். ஸோ இந்த சார்ட்டை வந்துட்டு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசைஸ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டில் வந்துட்டு இந்த கார்னரில் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். அந்த ப்ளஸ் சைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹேண்டில். என்னது? ஹேண்டில். இந்த சார்ட் ஃப்ரேமில் என்ன இருக்கும், ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டிலை பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா பெருசாகும். என்னாகும், இந்த சார்ட்டே வந்துட்டு என்ன ஆகும், சைஸ் பெருசாகும். அல்லது சென்டராக பிடிச்சி என்ன பண்ணலாம், எங்கே வேணாலும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சார்ட்டை மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும், சார்ட் வந்துட்டு நம்ம நினைக்கிற லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடும். பிரிண்ட் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே ஆஃபீஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதில் போய் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டயலாக் பாக்ஸ் வரும். அதில் என்ன டைப் ஆஃப் பிரிண்டருங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகிடும். அல்லது Ctrl+P கொடுத்தாலே என்னாகும், பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு சார்ட்டை பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்துட்டு சார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து தியரியாக தான் பார்த்தோம். ஸோ வீடியோவாக பார்த்தா நமக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? லைவாக பார்க்கும்போது வீடியோவாக பார்க்கும்போது இன்னும் புரியும், அது ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் அதை செஞ்சு பார்க்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, எனி டவுட்? ஸோ மொத்தத்தில் சார்ட் அப்படின்னா வந்துட்டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா. பிக்சர் ஷோயிங் நியூமரிக் டேட்டாவை தான் நம்ம சார்ட் ஆர் கிராஃப்னு சொல்கிறோம். அட்ராக்டிவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சார்ட் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நிறைய டைப் ஆஃப் சார்ட் இருக்குது, அதுக்குன்னு காலம், அதாவது சார்ட் டைப் இருக்குது, சார்ட்க்கு ஸ்டைல் இருக்குது. ஸோ டேட்டாவை டெலீட் பண்ணாலே, அந்த செல்லுக்குள்ள டேட்டாவை டெலீட் பண்ணாலே என்ன ஆகும், சார்ட்லேயும் வந்துட்டு சேஞ்சஸ் வந்துட்டு அக்கர் ஆகும். ஓகே, தேங்க்யூ.